ஆதரவற்றவர்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய சேலத்தில் உணவு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. இளைஞர்களின் முன்னோடி முயற்சிக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது. அது குறித்து பார்க்கலாம். உணவின்றி வீதிகளில் சுற்றித் திரியும் ஆதரவற்ற மனநலம் குன்றியவர்களின் நிலைமை மிகவும் கொடூரமானது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் முன்னோடி முயற்சியாக சேலத்தில் உணவு வங்கி என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பாஸ் என்ற தனியார் சேவை அமைப்பு உணவில்லாமல் கஷ்டப்படும் ஏழை மக்களுக்கும் சாலை ஓரங்களில் கஷ்டப்படும் மக்களுக்கும் அனைவரின் இல்லங்களில் நடைபெறும் திருமண மற்றும் இதர விசேஷங்களுக்கும் மீதமாகும் உணவுப் பொருட்களை சேகரித்து அதை வழங்கி வருகின்றனர். பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள இந்த அமைப்பு ஹலோ சேலம் என்ற அமைப்புடன் இணைந்து உணவு வங்கியை உருவாக்கியுள்ளது. இது ரெகுலராக ஒவ்வொரு புதன்கிழமையும் ரெகுலராக நாங்கள் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். இது 7வது வாரம். இந்த வாரம் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 20 பேக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி 200 பேக்கெட் நம்ம பண்ணுறோம். இதில் 10 பேக்கெட்டு 5 பேக்கெட் 20 பேக்கெட் கொடுக்குறவங்கள கூட டொனேஷனாகவும் வாங்கிக்கிறோம், ஃபுட்டாக வாங்கிக்கிறோம். வீணாகும் உணவு குறித்த தகவல் தெரிவித்தால் உடனடியாக இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அதனை உணவுக்காக கஷ்டப்படும் மக்களுக்கு வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்து வருவதாக சொல்கிறார் இதன் ஒருங்கிணைப்பாளர் பரணிதரன். அதே மாதிரி இந்த ஆப் ஒன்று நாங்கள் டெவலப் பண்ணியிருந்தோம், அதையும் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஆப் இப்போ நாங்களே தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபுட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்கள் பிளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் வீட்டை சுற்றி இருக்க ஹங்கர் ஸ்பாட் நாங்கள் மேப் பண்ணியிருக்கோம். அந்த ஹங்கர் ஸ்பாட்டில் நீங்கள் போய் அந்த ஃபுட்டை நீங்களாவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சமூக வலைதளங்கள் மூலம் தற்போது உணவு திரட்டும் இந்த அமைப்பினர் வாரத்திற்கு ஒரு நாள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்து வருகின்றனர். அதன்படி நாள்தோறும் கிடைக்கும் உணவை அவர்கள் பகிர்ந்து அளித்து வருகின்றனர். எல்லாருமே இன்வால்வ் ஆகி அந்த இதை பண்ணா உங்களுக்கு தான் நல்லது. நான் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டை தான் அவங்களுக்கு கொடுக்க சொல்றேமே தவிர நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஃபுட்டை யாரும் கொடுக்க சொல்ல. அப்படி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் உங்களையும் உங்க தலைமுறையும் கண்டிப்பா வாழ்த்தும். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்பது பழமொழி. ஏழைகளின் பசிக்கு மருந்து கொடுக்க நினைக்கும் இந்த இளைஞர்களின் முயற்சிக்கு அனைவரும் தோள் கொடுத்தால் தனி ஒருவனுக்கும் தடையில்லாமல் உணவு கிடைக்கும் என்பது நிச்சயம். ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.